தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கிடையில மழை வாய்ப்புகள் ஏதாவது ஒரு தேதியில கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம நிச்சயமா நம்ம சொல்றோம். வெப்பநிலை பொறுத்தவரை நாளுக்கு நாள் ஒரு சில மாவட்டத்தில் கணிசமாக அதிகரித்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு வெப்பநிலை பொறுத்தவரை சீராக இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக பகல் நேரங்களிலும் வெப்பநிலை உயர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வட தமிழக உள் மாவட்டத்தில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. ஆகவே உள் மாவட்டங்களான வேலூர்ல தொடங்கி சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பூர், ஈரோடு போன்ற பெரும்பாலான மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த பகல் நேர வெப்பநிலை உள் மாவட்டத்தில் அதிகரிக்க தொடங்கிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் படிப்படியாக 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் உயர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து பனிப்பொழிவுகள் குறைந்து வெப்பநிலை மட்டுமே பகல் நேரங்களில் தீவிரமாக அதிகரிக்க தொடங்கும். ஆகவே தமிழ்நாட்டில் கோடை காலம் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு கோடை காலமானது தொடங்க போகிறது மார்ச் மாதத்துல. பிப்ரவரி இறுதியில் சில மாவட்டத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில சில பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள், மிதமான மழை, ஓரிடங்களில் கனமழைன்னு சொல்லி பிப்ரவரி இறுதியில நமக்கு வந்து மழையானது ஆங்காங்கே பதிவாகும். அதுவும் பகுதியாக தான். மற்றபடி நமக்கு மற்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் வறண்ட வானிலையும், சில மாவட்டத்தில் மட்டும் வானம் மேகமூட்டமாக காணப்படும். தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் நமக்கு நாட்கள் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் வெப்பநிலையானது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு. அதனால பகல் நேர வெப்பநிலை இந்த வருஷம் நமக்கு ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். மே மாத வெயில் பொறுத்தவரை மார்ச் இறுதியிலேயே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்ச் மாத இறுதி வரும்போதெல்லாம் ஒரு மே மாதத்துல எந்த அளவுக்கு ஒரு வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குமோ அந்த வெயில் நமக்கு மார்ச் மாதத்திலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து தொடங்கிடும். மே மாதத்துல இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையாக இருங்க. தற்போதைக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை, வறண்ட வானிலையும், வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஏன்னா எல்லா நாளுமே இப்படியே நமக்கு இருந்துட போறது கிடையாது. மழை இல்லாம எல்லா நாளுமே நமக்கு வறண்ட வானிலைங்கிறது இருக்க போறது கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள் மழை வரும். கண்டிப்பாக அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியாகும். பனிப்பொழிவுகள் இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கு. இன்னும் சென்னை போன்ற பகுதிகளில், அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் பல மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு வந்து இன்னும் ஒரு வாரத்திற்கு அதிகாலை நேரங்கள்ல கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து குறைஞ்சிரும். அதனால தொடர்ந்து இந்த ஒரு வாரத்திற்கு மட்டும் இந்த பனிப்பொழிவு எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் பகல் நேர வெப்பநிலையும் தீவிரமாக தொடங்கிடும். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.